உண்மையில் கேட்க வேண்டிய கேள்வி, இப்போது ஈழத்தமிழினம் சார்பாக அனுரகுமார திசாநாயக்கவுக்கு விருது கொடுக்கின்ற அளவுக்கு எதை அனுரகுமார திசாநாயக்க சாதித்து விட்டார்? மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறோம். அவர்கள் ஆட்சி பீடம் வருவதற்கு முன்பதாக இருந்த நிலையும் இப்போது இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்று, அவர்கள் சொன்ன விடயங்களில் எதை சாதித்திருக்கிறார்கள்? அரசியல் கைதிகளினுடைய விடுதலை. ஆக குறைந்தது ஆனந்த சுதாகரனை என்றாலும் விடுதலை செய்தார்களா? ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்யும்படி ஆனந்த சுதாகரனுடைய மனைவி இருந்த காலப்பகுதியிலே 1,50,000க்கும் அதிகமான கையெழுத்துக்களோடு வடக்கு கிழக்கில் இருந்து கையெழுத்து மகஜர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு அனுப்பப்பட்டது. அவர் எதுவுமே செய்யவில்லை. அவர் சொன்னது வேறு. அப்படியான காலப்பகுதி இருந்தது. இப்போது இவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறோம் என்றார்கள். ஆனந்த சுதாகரனுடைய பிள்ளைகளை மனைவியினுடைய தாயார் பராமரித்து வந்தார். இவர்களுடைய காலப்பகுதியில் தான் ஆனந்த சுதாகரனுடைய மாமியார், அதாவது மனைவியினுடைய தாயார் இருக்கிறார். ஆகவே அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை. ஆகவே ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டால் அதை கூட அந்த பக்கமாக கூட செல்லவில்லை. ஆனால் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே படுகொலைகளை செய்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது, இப்படியான நிகழ்வுகள், அல்லது போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி சர்வதேச ரீதியாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசந்த கருணாகர போன்றவர்களுக்கு இராணுவ உயர் பதவிகளை வழங்குவது, இப்படியான நகர்வுகளை செய்வதும், இந்த நாட்டிலே இனப்படுகொலை குற்றத்தை செய்தது என்ற இராணுவத்தை பாதுகாப்பது, அல்லது ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற இராணுவ புலனாய்வு கட்டமைப்பை பாதுகாப்பது, இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற மிக மோசமான வெளிப்படுத்தல்களை கொண்டிருக்கக்கூடிய அரசு தரப்புக்கு தமிழ் மக்கள் சார்பான விருது ஏன் வழங்கப்பட